بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, இந்த வருடம் ஹஜ்ஜிலே அதிகமான வெப்பத்தின் காரணமாக சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட ஹாஜிமார்கள் வஃபாத்தான செய்தியை நாம் அனைவரும் அறிவோம். அந்த செய்தியை நம்ம ஊர் மீடியாக்கள் இப்போது ரொம்பவே பெரிதுபடுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்வதானால், இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன ஒரு சில ஹாஜிமார்கள் கூட ஹஜ்ஜில் ஏற்பட்ட அசௌகரியங்களை பொதுத்தலங்களில் உட்கார்ந்து விமர்சித்து பேசக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. பல வருடங்கள் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியாக செல்லக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஒரு மூத்த ஹசரத் அவங்க காலையில் அவங்ககிட்ட பேசும்போது சொல்லி காட்டினாங்க. அது ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டினுடைய மத்திய கவர்மெண்ட் உட்பட்டு, சவுதி அரசாங்கம் உட்பட்டு எல்லாமே பிஸ்னஸ் ட்ராக்லேயே கமர்ஷியலாக மட்டுமே பார்க்குது. அவ்வளோ காசு வாங்குது, சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? அதில் பல குறைபாடுகள் இருக்குது, பேசப்படக்கூடிய விஷயங்கள், தீர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம அப்படியே வைப்போம். இது இந்த காணொளி நம்ம பேச விளைகின்ற நோக்கம் கிடையாது. நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்ம இஸ்லாமிய சமூகம் உம்மத்து ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிலே, குறிப்பாக மக்கா மதினாவிலே இறந்து விட்டால் அந்த மௌத்து கவலை தரக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் கூட அந்த மரணம் பெரும் பாக்கியமானது என்பதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியில் பேச போகிறோம். أحب الصالحين ولست منه لعلي أن أنال بهم شفاعة. அன்பர்களே, பொதுவாகவே ஹரமேனி ஷரீஃபைன் புனித ஸ்தலங்களான மக்கா மதினாவிலே மரணிப்பது என்பது ஒரு பாக்கியமான ஒன்றாக்கும். அங்கு மரணத்தை கேட்பது அந்த ஸ்தலங்களிலே முஸ்தஹப்பான விஷயம் என்று கூட இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பெரும் மார்க்க அறிஞர்கள் தங்களது கித்தாபுகளிலே தலையங்கமாக எழுதி பல ஹதீதுகளை அதற்கு கீழாக கொண்டு வருகிறார்கள். திருமிதி போன்ற ஹதீது நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீது, யார் மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்காக வேண்டி நான் நாளை மறுமையிலே ஷஃபாத்து செய்வேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ கேட்பாங்க என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புகாரியில் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே ஃபீ சபீலில் எனக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை ரிஸ்கா கொடு. வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக, உன்னுடைய ரசூலினுடைய ஹபீப் கண்மணி நாயகத்தினுடைய இந்த மதீனா ஷரீஃபில் எனக்கு மரணத்தை ஆக்கி வை அல்லாஹ் அப்படின்ட்டு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு துஆ செய்வாங்களாம். புனித ஸ்தலங்களான மக்கா மதீனா இங்கே மரணிப்பதின் காரணமாக எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குது, சிறப்புகள் இருக்கிறது என்பதை பல ஹதீதுகள் சொல்கின்றன. அதில் ஒரு ஹதீஸ் சொல்வதானால், புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பரவலாக நாம் காண முடிகின்றது. அந்த ஹதீதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அவர்களோடு உடன் இருந்த ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது வாகனத்திலிருந்து இடறி கீழே விழுந்து அந்த வாகனம் ஒட்டகம் அந்த சஹாபி ரலியல்லாஹுடைய கழுத்தை மிதித்து கழுத்து உடைபட்டு அந்த சஹாபி இறந்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் இந்த மவுத்து சம்பவிக்கின்றது. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, அவங்களை குளிப்பாட்டுங்க, அவங்களுக்கு அந்த இஹ்ராம் முடித்திருந்தாங்கல்ல அந்த 2 ஆடையை கொண்டே நீங்கள் என்ன செய்யுங்க, கஃனிடுங்கள், நறுமணம் இடாதீர்கள், முகத்தை மூடாதீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபஇன்னஹு யுபஅஸு யுலப்பி, அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது தல்பியா சொன்னவாறே எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீதுக்கு ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் ஒரு பகுதியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருவர் இஹ்ராமுடைய நிலையில் மரணித்து விட்டால் அவருடைய இஹ்ராம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த சஹாபிக்கு மட்டும் பிரத்யேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஏனையருக்கு பொருந்தாது. மற்றவங்க இஹ்ராமுடைய நிலையில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேற முறையாக கஃனிடணும், அந்த இஹ்ராமுடைய உடையை கொண்டே அடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் ஐமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பகுதியினர் ஃபுகஹாக்கல்ல அவருக்கு இஹ்ராமுடைய அந்த உடையை கொண்டே அவருக்கு என்ன செய்யணும், அடக்கம் கஃனிட வேண்டும், முகத்தை மூடக்கூடாது. ஏன்னு கேட்டால்
ஃபைன்னஹு யுபஅஸு யுலப்பி, அவர் தல்பியா சொன்னவாறே நாளை மறுமையில எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா ஹாஜிமார்கள் இஹ்ராம் கட்டிய நிலையிலே ஹஜ்ஜிலே மௌத்தாகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும் என்று ஷாஃபி இமாம் போன்ற அறிஞ பெருமக்களில் ஒரு பகுதியினர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக ஹஜ்ஜிலே 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனார்களே, அந்த ஹாஜிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற பொழுது தல்பியா சொன்னவாறு அல்லாஹு தஆலா எழுப்புவானாக. எது எப்படியோ பெரும் அரபு நாட்டு அறிஞர்கள், குறிப்பாக மிஸ்ர் தேசத்தினுடைய உலமா பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க, இது ஒரு நல்ல ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லுகின்றார்கள். என்னன்னா, அவங்க ஹஜ்ஜில் இருக்கின்ற பொழுது ஒருத்தவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க தவாஃப் செய்துக்கிட்டு இருப்பாங்க, திக்ரு துவாக்கள் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த நிலைமையிலே இஹ்ராமோடு அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யுபஅஸு அலா நிய்யாத்திஹிம், அவர்களுடைய நிய்யத்தின் பிரகாரம், எண்ணத்தின் பிரகாரமே மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜிலே இறந்துவிட்ட அந்த ஹாஜிமார்கள் அவர்களுடைய அந்த மரணம் நல்ல ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல ஒரு இறுதி முடிவு, ஒரு பாக்கியமானது என்று சொல்கின்றார்கள். இதை கொண்டு ஹஜ்ஜில் ஏற்பட்ட அந்த இழப்புகளை நாம் பொருந்திக் கொள்வோமாக, ஆறுதல் அடைந்து கொள்வோமாக. أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم